எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். இங்க ஒருத்தர் மரச்சக்கு எண்ணெய் பிசினஸ் செஞ்சு மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பாஜக ஆளும் மாநிலங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீடுகளை புல்டோசர் மூலம் இடிப்பது தொடர்பான வழக்கில் புகாரை அடிப்படையாக கொண்டு ஒரு நபரை குற்றவாளி என அரசு தீர்மானித்து வீட்டை இடிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பாஜக ஆளும் மாநிலங்களில் கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகும் நபர்களை வீடுகளில் புல்டோசர்களை கொண்டு இடிக்கும் வழக்கம் என்பது இருந்து வருகிறது. இந்த விவகாரம் தொடர்புடைய மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் BR கவாய், KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து இன்று கூறிய தீர்ப்பில் உள்ள முக்கிய அம்சங்களை பார்த்தோம் என்றால், ஜனநாயகத்தில் சட்டத்தின் ஆட்சி என்பது அடிப்படையாக உள்ளது என்றும், அரசின் தன்னிச்சையான நடவடிக்கைகளிலிருந்து தனிநபர்களை பாதுகாக்கும் அரசமைப்பு சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளை இத்தீர்ப்பில் ஆராய்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். வழக்குகளில் தீர்ப்பு கூறும் பொறுப்பு நீதித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதை அரசு நிர்வாகம் எடுத்துக்கொள்ள முடியாது என்றும், குற்றம் சாட்டப்பட்ட நபர் என்பதனாலேயே அவரது வீட்டை அரசு இடிக்கும் பட்சத்தில் அது அதிகார பகிர்வை மீறுவதாக உள்ளது என்றும், இவ்வாறு சட்டத்தை தன் கையில் எடுக்கும் தான் தோன்றித்தனமான அதிகாரிகளை கட்டுப்படுத்த வேண்டியுள்ளது என்றும் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் அரசின் எந்த ஒரு அதிகாரியும் தன்னிச்சையாக இவ்வாறு அதிகார துஷ்பிரயோகம் செய்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியாது என்றும், குற்றப்புகார் அடிப்படையாக கொண்டு ஒரு நபரை குற்றவாளி என அரசு தீர்மானித்து வீட்டை இடிக்க முடியாது என்றும், இவ்வாறு தன்னிச்சையாக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கை சட்டத்தின் ஆட்சியின் அடிப்படையை தகர்த்துவிடும் என்றும், அரசு அதிகாரிகள் நீதிபதிகளாக மாறி குற்றம் சாட்டப்பட்டவரின் வீட்டை இடிக்க முடியாது, இருப்பிட உரிமை என்பது அரசமைப்பு சாசனம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளில் ஒன்று என்றும், இவ்வாறு இடிக்கும் பட்சத்தில் சில வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. குறிப்பாக 15 நாட்களுக்கு முன் அந்த நோட்டீஸ் என்பது வழங்கப்பட வேண்டும் என்றும், இவ்வாறு இடிக்கப்படும் கட்டடங்கள் வீடியோகிராப் செய்யப்பட வேண்டும் என்றும் வழிகாட்டு நெறிமுறையில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன்.